அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். புனிதரின் அனைவரின் புகழ்ச்சிக்காக இன்று பெருவிழா கொண்டாடும் நாம் எல்லோரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவர்களுடைய பெருவிழாவில் வானதூதர் மகிழ்ந்து இறைவனின் திருப்புகழை புகழ்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 31வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்ற இந்த நன்னாளிலே அன்னையாம் திருச்சபை இன்று உங்களுக்கும் எனக்கும் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் நிறைத்து அழைக்கிறது. மனிதர்களாக தாயின் கருவறையில் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக ஜென்ம பாவத்தோடு பிறந்த இந்த புனிதர்கள் தங்கள் வாழும் நாட்களில் இறைவனுடைய பிரசன்னத்தை தன்னகத்துக்குள்ளே உணர்ந்திருக்கிறார்கள். இறை வார்த்தை இறைவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து தங்கள் ஜென்ம பாவங்கள் திருமுழுக்கின் வழியாக கழுவப்பட்டதை உணர்ந்தும் இது உலக காரியங்களில் தங்களுடைய நாட்களை கடந்து சென்றாலும் இருப்பினும் இறைவனோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். எனவே அதனுடைய பிரதிபலிப்பு இன்று அன்னையாம் திருச்சபை அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இவர்களைப் போலத்தான் நாம் இந்த வண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறை வார்த்தையை உள்வாங்கி இருக்கின்றோமா? இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கின்றோமா? இறைவனை நமக்குள் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்ந்து அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, பேருபயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே.
எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 9 முதல் 14 வரை. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையை இட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தொலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்போது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் முப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமீன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையையும் எங்களுக்கு கடவுளே என்றென்றும் உரியன. ஆமீன் என்று பாடினார்கள். முப்பொருளுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தன் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் இருப்பது போல அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 3
இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்து அமர்ந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்தியேசுவில் பிரியமான நம்புமிக்க சகோதர சகோதரிகளே, தன்னையாம் திருச்சபையிலே எத்தனையோ புனிதர்களுடைய விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு புனிதர்களுடைய தனித்துவத்தை தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் இந்த மண்ணுலகில் தனக்கென்று வாழாமல் இறைவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை அன்னையாம் திருச்சபை அங்கீகரித்து அவர்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது அவர்களுடைய பரிந்துரையை ஏற்று இறைவன் அவர்கள் வழியாக அவர்கள் யாருக்காக பரிந்து பேசினார்களோ அவர்கள் துயரங்களையும் துடைத்து நோய்களையும் நீக்கி மனநிறை உள்ளவர்களாக புது வாழ்வு கொடுத்த இந்த புனிதர்களுடைய நாளை நாம் பல நாட்களாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி தனிப்பட்ட விதத்தில் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனா
இது இன்றைய நாளிலே அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலே அன்னையாம் திருச்சபை மறை சாட்சியர்களுடைய விழாவை நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னதாக 1ஆம் தேதியிலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. இந்த அனைத்து மறை சாட்சியர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் மறை சாட்சிகளோடு இணைந்து புனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்து இந்த விழா கொண்டாட ஆரம்பித்தார்கள். இவ்வாறு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது திருத்தந்தை 3ஆம் கிரகோரி இந்த விழாவை புனித பேதுரு பேராலயத்திலே புனிதர்களுக்கென்றும் மறைசாட்சிகளுக்கென்றும் ஒரு சிற்றாலயத்தை அமைத்து அதை புனிதப்படுத்தி நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். இதுதான் புனிதர்களுடைய அனைத்து புனிதர்களுடைய விழாவினுடைய தொடக்கமாகவும் காணப்படுகிறது. ஏறக்குறைய 1955ஆம் ஆண்டு திருச்சடங்குகளுடைய சீரமைப்பினுடைய நிகழ்வுகளுக்கு ஏற்ப இதற்கு முன்னதாக இந்த புனிதர்களுடைய பெருவிழாவிலே இரவு விழிப்பு திருப்பலியும் இதனைத் தொடர்ந்து 8ஆம் நாள் திருப்பலியும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த அன்னையாம் திருச்சபை இந்த 1955ஆம் ஆண்டு திருவழிபாட்டினுடைய மறுசீரமைப்பு நிகழ்வு வருகின்ற பொழுது இந்த இரவு விழிப்பு திருப்பலியையும் 8ஆம் நாள் திருப்பலியும் முழுவதுமாக மாற்றி அமைத்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மட்டும் இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அன்னையாம் திருச்சபை அழைப்பு கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி இந்த புனிதர்களுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்நாளிலே திருத்தந்தை 2ஆம் சான்பால், அன்னை தெரேசா இவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். இதற்கு முன்னதாக அன்னையாம் திருச்சபையிலே புனிதர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய வாழ்வை நாம் பார்த்ததில்லை. வரலாற்று நூல்களை பற்றி தான் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இவர்கள் இந்த மண்ணுலகிலே நம்மோடு வாழ்ந்தவர்கள் அன்னை தெரேசாலை வாழும் புனிதர்கள் என்று நாம் சொன்னோம். அவள் இறந்த பிறகு அவருடைய பரிந்துரை வழியாக அன்னையாம் திருச்சபை அவை புனிதர் என்று கூட அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மண்ணுலகிலே மனிதராக பிறந்து புனிதராக இன்று விண்ணுலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த செயல்பாடுகள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதனுடைய முழு விளக்கத்தையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள், விண்ணகத்திலே புனிதர்களாக இருப்பார்கள் என்று நம் ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தியை எப்படி அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. பொதுவாக தொழுகை கூடத்தில் இருக்கின்ற தொழுகை கூட தலைவன் இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது நின்று கொண்டுதான் போதித்துக் கொண்டிருப்பார்கள். இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது ஆனால் அதே திருச்சட்ட அறிஞர்களோ தொழுகை கூட தலைவர்களோ தங்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு இறை வார்த்தையை போதிக்கிறார்கள் என்றால் அதற்கு என்று ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர்ந்தார் என்று மத்திய நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்கிறார்.
அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சீடர் அவர் அருகே வந்த பிறகுதான் இவ்வார்த்தைகளை அவர் உச்சரிக்க ஆரம்பித்தார், திருவாய் வளர்த்து கற்பித்தார் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக அவர் அந்த மலை மீது ஏறி அமர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏழைகளுக்காகவும், நீதியை நிலைநாட்டுபவர்களுக்காகவும், கனிவுடையோருக்காகவும், இரக்கமுள்ளவர்களுக்காகவும், தூய உள்ளத்தோருக்காகவும், கடவுளுடைய மக்களாக காணப்படுகிறவர்களாகவும், நீதியின் பொருட்டு துன்புறப்படுகிறவர்களாகவும் இவர்கள் அனைவருமே புனிதர்களாக விண்ணகத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆதாம் ஏவாள் பிள்ளைகளாக மண்ணுலகிலே சின்ன பாவத்தோடு பிறந்த இவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே இரக்கத்தையும் நீதியையும் கடவுளுக்காக துன்புறுத்தப்படுவதையும் தூய்மையான உள்ளத்தையும் இறைவனுக்காக ஏழ்மையும் ஏற்றுக்கொண்டதினால்தான் இவர்கள் அனைவருமே இன்று புனிதர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்துதர் யோவான் அற்புதமாக இந்த புனிதர்களுடைய வரலாற்றினுடைய நிகழ்வினை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிப்பார். இவர்கள் கொடிய வேதனையினால் இருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார். தங்களுடைய தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்தினால் தங்கள் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு ஒருபுறம் வாழ்ந்தாலும் தங்களுடைய தூய்மையற்ற வாழ்வையும் பாவ வாழ்வையும் இயேசுவிடமிருந்து விலகிச் சென்ற வாழ்வையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக தங்களை அவர்கள் இணைத்துக் கொண்டதினால்தான் அவர்களுடைய தொங்கல் ஆடை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் துவைத்து வெண்மையாக்கப்பட்டார்கள். எனவே இவர்கள் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக மண்ணுலகில் பிறந்தாலும் காலப்போக்கிலே இறைவனுடைய துன்பங்களை உணர்ந்து இறை வார்த்தை தன் வாழ்விலை ஏற்று என்றும் இறைவனோடு இணைந்து வாழ விரும்பினார்கள். எனவே இன்று இவர்கள் அனைவருமே புனிதர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, இவர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செவிமடுக்க வேண்டும். அதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை போல நாமும் வாழ ஆரம்பித்தோம் என்றால் விண்ணகத்தில் அல்ல மன்னகத்திலும் நாம் புனிதர்களாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாய் இருப்பனவாக. இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகாத்தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றனர். அந்நகரை நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர்கள் உன்னத நிலை அடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரிகளையும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே அப்புனிதர்களோடும் வானதூதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீனவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மகூந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவருக்கு இருக்கின்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நன்றி கோரி மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்கு உரியவர் எனவும் தூயவர் எனவும்
உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் இத்திரு பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசில் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு செவிப்போம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.